தமிழக அரசியலில் பெரும் அதிர்ச்சி கிளப்பும் தகவல் வெளியாகியுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான எக்ஸிட் போல் முடிவுகள் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றன. இந்தியா டுடே ஆக்சிஸ் மை இந்தியா வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பின்படி நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் முதல் தேர்தலிலேயே ஆட்சியை கைப்பற்றும் அளவுக்கு முன்னிலை பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. 234 தொகுதிகள் கொண்ட தமிழகத்தில் பெரும்பான்மைக்கு 118 இடங்கள் தேவை. ஆனால் இந்த கணிப்பில் தவைக்கா 98 முதல் 120 இடங்கள் வரை பெறும் என கூறப்படுகிறது. இது அரசியல் தரப்பில் பெரிய ஷாக். அதே நேரத்தில் தற்போது ஆட்சியில் உள்ள திமுக கூட்டணி 92 முதல் 110 இடங்கள் வரை மட்டுமே பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது. அதிமுக கூட்டணி 22 முதல் 32 இடங்கள் வரை குறைந்து பின்னடைவை சந்திக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முறை தேர்தல் 4 முனை போட்டியாக நடைபெற்றது. திமுக, அதிமுக, தவைக்கா மற்றும் நாம் தமிழர் கட்சி மத்தியில் கடும் போட்டி நிலவியது. ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற்ற இந்த தேர்தலில் 85.10% வாக்குகள் பதிவானது குறிப்பிடத்தக்கது. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், இவையெல்லாம் எக்ஸிட் போல் கணிப்புகள் மட்டுமே. உண்மையான முடிவு மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையில் தான் தெரிய வரும். இந்த கணிப்பு உண்மையா? விஜய் அரசியலில் வரலாறு படைப்பாரா அல்லது திமுக மீண்டும் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதா? தமிழக அரசியல் சூழ்நிலை மிகுந்த டென்ஷனில். ஃபைனல் ரிசல்ட் வரைக்கும் காத்திருக்க வேண்டும்.